Hi hello friends, welcome to Tamil Defense Update. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய டாப் 9 பிரைவேட் military groups பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கு கீழே செயல்பட மாட்டாங்க. ஆனா ஒரு சில நேரம் அரசாங்கத்துக்கு கூடவும் செயல்படுவாங்க. சில பிரைவேட் ஆர்கனைசேஷன் தன்னுடைய செக்யூரிட்டிக்காக இவங்களை பயன்படுத்திக்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு பயன்படுத்துவாங்க, எவாக்குவேஷனுக்கு பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா எக்ஸ்ட்ராக்ஷன் மூவில ஹீரோ என்ன பண்றாரோ அந்த வேலையை தான் இவங்களும் பண்ணுவாங்க. சில இடத்துக்கு செக்யூரிட்டி கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ராக்ஷனும் பண்ணுவாங்க. இல்ல சில நாடு மேல போர் தொடுக்கிறதுக்காகவும் இவங்களை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி குரூப் தான் ரஷ்யால இருந்து செயல்பட்டு வந்த வேக்னார் குரூப்பும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேக்னார் குரூப்புக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ உலக அளவுல இது மாதிரியான பிரைவேட் குரூப்ஸ் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான டாப் 9 பிரைவேட் குரூப்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வரோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த டாப் 9 பிரைவேட் military குரூப்ஸ்லாம் என்ன, அவங்க என்னென்ன ஆபரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது G4S செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். இந்த செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் லண்டனை பேஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம். 2004 இது ஆரம்பிக்கப்பட்டது. வால்மார்ட்டுக்கு பிறகு மிக அதிக எம்ப்ளாயி வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இந்த G4S செக்யூரிட்டி இருக்கு. இந்த G4S செக்யூரிட்டி ரொம்ப பெரிய வார்லாம் ஈடுபடல. ஆனாலுமே உலக அளவுல கிட்டத்தட்ட 84 நாடுகள்ல 5,33,000 ஆட்களை ரெக்ரூட் பண்ணி பேங்க்குக்கு செக்யூரிட்டி, ஜெயிலுக்கு செக்யூரிட்டி, ஏர்போர்ட்டுக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கால உள்ள நாடுகள்ல மோஸ்ட் டேஞ்சரான பிளேஸ்ல சில இடத்துல ரெபல்ஸ் இருப்பாங்க, சில இடத்துல டெரர் குரூப்ஸ் இருக்கும். அது போல இடத்துல எல்லாம் இவங்க செக்யூரிட்டி கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க அதிக அளவு ஆட்கள் வச்சு பல இடங்களுக்கு ஜெயிலுக்கு, பேங்குக்கு, ஏர்போர்ட்டுக்கு செக்யூரிட்டி கொடுத்துட்டு வந்தாலும் எம்ப்ளாயி அண்ட் ரெவன்யூ ரீதியா தான் இவங்க பெரிய அளவுல இருக்காங்களே தவிர ரொம்ப ரிஸ்க் எடுத்து எந்த இடத்துலயும் ஃபைட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லலாம். G4S செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் இந்தியாலயுமே இருக்காங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எட்டாவது இடத்துல இருக்கிறது யுனைட்டி ரிசோர்சஸ் குரூப். இந்த URG குரூப்பினுடைய ஆர்ஜின் ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் இப்ப அமெரிக்கன் ஓனடு பிரைவேட் கம்பெனியா இருக்கு. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கு. வேர்ல்டு வைட் கிட்டத்தட்ட வெறும் 1200 எம்ப்ளாயிஸ் தான் இந்த யுனைட்டி ரிசோர்சஸ் குரூப்ல இருக்காங்க. 2003 இருந்தே ஈராக்ல மிக அதிக அளவு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இது மட்டும் இல்லாம செர்பியால இருக்கக்கூடிய செர்பியாவினுடைய தலைநகரமான பெல்கிரேட், இந்த பெல்கிரேட்ல ஆஸ்திரேலியன் எம்பசிக்கும் இந்த யுனைட்டி ரிசோர்சஸ் குரூப் தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லெபனான்ல எலெக்ஷன் நடக்கும்போது, அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஒரு கண்ட்ரில எலெக்ஷன் நடக்கும்போது எலெக்ஷன் போலிங் ஸ்டேஷன்ல இவங்க பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அந்த நாட்டு ராணுவத்தை விட்டுட்டு எலெக்ஷன் போலிங் டைமுக்கு ஒரு தனியார் ராணுவத்தை ரெக்ரூட் பண்ணி பாதுகாப்பு கொடுக்கறாங்கன்னா எந்த அளவுக்கு யுனைடெட் ரிசோர்சஸ் குரூப் இருக்கும் அப்படின்றது பாருங்க. இது மட்டும் இல்லாம 2011 பஹ்ரைன் கிரைசிஸ் ஏற்பட்ட போது அங்க உள்ள பிரைவேட் ஆயில் கம்பெனில எவாக்குவேஷன்ல ஈடுபடுறதுக்கு இந்த URG குரூப் தான் மிக அதிக அளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உலக அளவில் ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா, ஏசியா, யூரோப் அப்படின்னு பல இடங்கள்ல இந்த URG குரூப் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரிஸ்கான இடத்துல வேலை பார்க்கறதுல இவங்க முக்கியமான ஆளாவும் இருக்காங்க. உலக அளவில் 1200 எம்ப்ளாயிஸ் இருக்கிறதா ரெக்கார்டு இப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏழாவது இடத்துல இருக்கிறது DynCorp, DynCorp. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸ்னுடைய வெர்ஜீனியால இருக்கு. யூஎஸ் ஈராக்ல இருந்து கிளம்பும் போது சில பிரைவேட் கம்பெனிஸை அவங்க ரெக்ரூட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸ்க்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. சில ஆபரேஷன்ஸ்க்காகவும் அவங்கள பயன்படுத்தினாங்க. அதுல இந்த DynCorp கம்பெனி முக்கியமான கம்பெனியா பார்க்கப்படுது. யூஎஸ் ஈராக்கை விட்டு கிளம்புனதுல இருந்து DynCorp மிகச்சிறப்பா ஈராக்ல செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சில நாடுகள்ல அந்த நாட்டினுடைய கேங்ஸ்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த நாட்டினுடைய ராணுவத்தினாலே முடியாதுன்ற சூழ்நிலையில இந்த மாதிரியான பிரைவேட் மிலிட்டரிஸை கூப்பிடுவாங்க. அதுல DynCorp முக்கியமான ஒரு பிரைவேட் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். பெரு மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகள்ல கவர்மெண்டே இவங்களை கான்ட்ராக்ட் எடுத்து அங்க இருக்கக்கூடிய ட்ரக் டீலருக்கு எதிராக சண்டையிடுறதுக்காக இவங்களை பயன்படுத்தி இருக்காங்க. கொலம்பியால கிளர்ச்சியாளர்களை அடக்கிறதுக்கும் இவங்களை பயன்படுத்தி இருக்காங்க. இப்போ கரண்ட்ல ஆப்பிரிக்கால பல நாடுகள்ல இவங்க ஆக்டிவா இருக்கிறத சொல்லப்படுது. ஈஸ்டர்ன் யூரோப், லத்தீன் அமெரிக்கா அப்படின்னு பல இடங்கள்ல இவங்க இருக்காங்க. இவங்களுடைய ஆனுவல் ரெவென்யூ எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருடத்துக்கு $3.4 பில்லியன் வரை இருக்கு. மொத்தம் 10,000 எம்ப்ளாயிஸ் தான் இதுல இருக்காங்க. ஆனா இதனுடைய ரெவென்யூ அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க உயிரை கொடுத்து போராடுறதுனால இவங்களுடைய ரெவென்யூ மிக அதிகமா இருக்கு. ஸோ DynCorp 7வது இடத்துல இருக்கு.
ஆறாவது இடத்துல இருக்கிறது எர்னிஸ் இன்டர்நேஷனல். இந்த பிரைவேட் மிலிட்டரி குரூப் வந்து 2001ல ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து லண்டன் ரெஜிஸ்டரா இருந்தாலும் இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து துபாயில இருக்கு. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல சில நாடுகள்ல டெரர் குரூப்ஸ் நிறைய ஆக்டிவா இருக்கும். சோ இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய ஆயில் அசெட்ஸ்க்குலாம் பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு சில குரூப் இருக்கும்ல, அதுல ஒரு குரூப் தான் இந்த எர்னிஸ் இன்டர்நேஷனல். ஈராக்ல யுஎஸ், யூகே போன்ற நாடுகள் ஓன் பண்ணிருக்கக்கூடிய ஆயில் அசெட்ஸுக்கு இவங்க தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கால மோஸ்ட் ஆக்டிவா இருக்கக்கூடிய பிரைவேட் மிலிட்டரி குரூப் இவங்களும் சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப காங்கோல 2 முக்கியமான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஒன்னு அயன் மைன்ஸ் இரும்பு சுரங்கம் ப்ராஜெக்ட், இன்னொன்னு வந்து ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்காம அந்த இடத்துல சட்ட ஒழுங்குபடுத்துறதுக்காக அந்த நாட்டினுடைய அரசாங்கம் இந்த எரினிஸ் இன்டர்நேஷனலை பயன்படுத்துறாங்க. சோ இது 6வது இடத்துல இருக்கு. 5வது இடத்துல இருக்கிறது ட்ரிபிள் கேனோபி. இந்த போர்ஸை உருவாக்குனது யுஎஸோட ஸ்பெஷல் போர்ஸ்ல இருந்த ஒரு ராணுவ வீரர் தான். அவரு ரிட்டையர்ட் ஆன பிறகு இந்த ட்ரிபிள் கேனோபியை உருவாக்கி இருக்காரு. இது 2003ல உருவாக்குனது. சோ இந்த ட்ரிபிள் கேனோபில யுஎஸ்னுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய கிரீன் பேரட்ஸ் அப்படின்ற ராணுவ படையில இருந்து ஆட்களை ரெக்ரூட் பண்றாங்க. யுஎஸ் ஆர்மியில ரேஞ்சர்ஸ்ல இருந்து ஆட்களை ரெக்ரூட் பண்றாங்க. சீல்ஸ் அப்படின்ற யுஎஸ்னுடைய முப்படை சிறப்பு படையில இருந்து ஆட்களை ரெக்ரூட் பண்றாங்க. அப்புறம் மார்ஷாக், அதாவது யுஎஸ் மெரைன் கார்ப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பெஷல் போர்ஸ், இதுல இருந்துமே ஆட்களை ரெக்ரூட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம உலக அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரிபிள் கேனோபில உகாண்டா அப்புறம் சவுத் அமெரிக்கால இருந்து ஆட்களை ரெக்ரூட் பண்ணி ஒரு முக்கியமான பிரைவேட் மிலிட்டரி குரூப்பா இவங்க செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈராக்ல இவங்களுமே யுஎஸ் படைப்பிரிவோட இணைஞ்சு போர்ல சண்டையிட்டு இருக்காங்க. சோ ட்ரிபிள் கேனோபியினுடைய சோல்ஜர்ஸ்னுடைய எண்ணிக்கை கம்மி, ஆனா இவங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரொம்ப அதிகம். மொத்தம் 1800 சோல்ஜர்ஸ் இந்த ட்ரிபிள் கேனோபியில இருக்காங்க. 4வது இடத்துல இருக்கிறது ஏஜிஸ் டிஃபென்ஸ் சர்வீஸ். இவங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஎன் அதாவது யுனைடெட் நேஷன் இருக்குல்ல, அவங்க வந்து இவங்களை கான்ட்ராக்டுக்கு எடுக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாம யுஎஸ் அரசாங்கமுமே ஏஜிஸ் டிஃபென்ஸ் சர்வீஸை பயன்படுத்துறாங்க. பிரைவேட் ஆயில் கம்பெனிஸ் அவங்களுடைய பாதுகாப்பை மிடில் ஈஸ்ட்ல உறுதி செய்யறதுக்காக இவங்களை பயன்படுத்துறாங்க. மொத்தம் 5000 ட்ரூப்ஸ் வரை இருக்காங்க. 60 நாடுகள்ல ஏஜிஸ் டிஃபென்ஸ் சர்வீஸ் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அங்க உள்ள ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி அது போன்ற விஷயங்களை இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யுஎஸ் இன்டெலிஜென்ஸுக்கும் இவங்க சப்போர்ட் பண்றதா சொல்லப்பட்டு வருது. சோ ஏஜிஸ் டிஃபென்ஸ் சர்வீஸ் வந்து 4வது இடத்துல இருக்கு. ஸோ 3வது இடத்துல இருக்கிறது டிஃபைன் இன்டர்நேஷனல். இதோட பேஸ் வந்து பெருவில் இருக்கு. இதோட ஆஃபீஸ் துபாய், பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, ஈராக் அப்படின்னு பல நாடுகள்ல இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன ட்ரிபிள் கேனோபி பிரைவேட் மிலிட்டரி குரூப்போட இவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. யுஎஸோட இந்த டிஃபைன் இன்டர்நேஷனலும் சேர்ந்து போரிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த டிஃபைன் இன்டர்நேஷனல் 3வது இடத்துல இருக்கு. 2வது இடத்துல இருக்கிறது அகாடமி. இந்த அகாடமி அப்படின்றது இதுக்கு முன்னாடி பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்பதான் அகாடமி அப்படின்னு மாத்திருக்காங்க. சோ இந்த அகாடமி மேல ஏகப்பட்ட கெட்ட பெயர் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈராக்ல இவங்க வந்து இல்லீகல் ஷூட் பண்ணதா சொல்லப்படுது. அதனால ஈராக்கினுடைய அரசாங்கம் இந்த அகாடமி பிரைவேட் மிலிட்டரி குரூப் மேல பயங்கர கோவத்துல இருந்தாங்க. சோ இந்த இல்லீகல் ஷூட் இருந்த காரணத்தினால அகாடமியினுடைய சோல்ஜர்ஸ் எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க. இவங்க இது வரைக்கும் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில இடத்துல நேச்சர் டிசாஸ்டர் நடக்கும்போது, அதாவது இயற்கை பேரிடர் நடக்கும்போது, அந்த சமயத்துல அந்த இடத்துல சட்ட ஒழுங்குபடுத்துறதுக்காக இவங்களை பயன்படுத்தி இருக்காங்க. லூஸ்வேனியாவினுடைய நியூ ஓர்லாண்ட்ஸ்ல இவங்க செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பானோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கும் இவங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. சோ அகாடமி 2வது இடத்துல இருக்கு. இவங்க சில இடத்துல இல்லீகல் ஷூட்டும் பண்ணிருக்காங்க. இதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். முதல் இடத்துல இருக்கிற குரூப் வந்து மோஸ்ட் நோட்டோரியஸ் பிரைவேட் குரூப்னு சொல்லலாம். இந்தியாவில் எப்படி கருட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கோ, மார்கோஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ரஷ்யாவோட மோஸ்ட் அட்வான்ஸான ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான் ஸ்பெட்ஸ்னஸ். இதுல இருந்து ரிட்டையர்டான ஒரு பர்சன் தான் இந்த பிரைவேட் மிலிட்டரி குரூப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு இந்த குரூப் ரொம்ப ஆக்டிவா இருக்கா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஆப்பிரிக்கால சில நாடுகள்ல இது ஆக்டிவா இருக்கிறதா சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைவேட் குரூப்புக்கும் ரஷ்யாவோட கவர்மெண்ட்டுக்கும் சில பிரச்சனை வந்தது. அதனால வேக்னர் குரூப் கூட இருந்த அக்ரிமெண்ட்டை ரஷ்யன் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த குரூப் உக்ரைன் போர்ல மிகப்பெரிய சப்போர்ட் ரஷ்யாவுக்கு கொடுத்தது. ஆனா அந்த அளவுக்கு பேக் ஃபயரும் ரஷ்யாவுக்கு ஆனது அப்படின்னு சொல்லலாம்.
இதோட ஆரிஜின் என்னதான் ரஷ்யாவா இருந்தாலும் ரஷ்யானாலேயே இந்த வேக்னர் குரூப்போட ஆக்டிவிட்டியும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓவராலா இதுதான் இந்த டாப் 9 பிரைவேட் மிலிட்ரி குரூப், மிலிட்ரி ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஸோ இந்த குரூப்ல எது பெட்டரான குரூப் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல நம்ம ரீசெண்டா உலகம் பூரா நடக்கக்கூடிய முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் ஷார்ட்ஸ் அப்டேட் பண்றோம். அது நம்மளுடைய டிடியூ ஷார்ட்ஸ் அப்படின்ற சேனல்ல இருக்கு. அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. டெய்லியுமே அதுல டிஃபென்ஸ் ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.